இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின்ற வகையில் அதிகரித்திருக்கிறது. இது இந்திய தேசத்தின் மிகப்பெரிய வெட்கமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், கொலைகள், பாலியல் தாக்குதல்கள் என்பது அதிகரித்துவிட்டது. 4,45,000 வழக்குகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்படுவது என்பது மிகப்பெரிய அபாயகரமானது. அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டியது. ஆனால் மோடி அவர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் பெண் குழந்தைகளுக்கான கல்வி என்று பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று 2014 வந்த பின்பாக ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தியா முழுவதும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாய்மார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் தன் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கு. அதை பற்றி ஒன்றும் கூட பேசாமல் மௌனமாக இருக்கின்றார் மோடி அவர்கள். நேற்றைக்கு நடந்திருக்கின்ற கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய அவமானம் தமிழக மகளிர் காங்கிரசும் அகில இந்திய மகளிர் காங்கிரசும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பெண்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்னவென்றால், பாரதிய ஜனதா ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா நேற்று 17 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார். அவர் மீது போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் 8 பிரகாரம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன வேதனை என்றால், இந்தியா முழுவதும் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான நடக்கின்ற பாலியல் குற்றங்களும் பாலியல் வன்முறைகளும் பாரதிய ஜனதாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர்களும் செய்வதுதான் மிகப்பெரிய அவமானமான விஷயம். இதை பற்றி தமிழகத்தின் எட்டையப்பன் அண்ணாமலை ஒரு வார்த்தையாவது பேசுவாரா? இல்லை, தமிழக பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறார். அப்படி உதவி தொகை பெறுகின்ற உரிமை தொகையை பெறுகின்ற பெண்களை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று கூறிய குஷ்பு வாய் திறப்பாரா? நான் சொல்கிறேன், குஷ்பு தான் மிகப்பெரிய பிச்சைக்காரி. தமிழகத்திற்கு பம்பாயிலிருந்து தமிழகத்திற்கு வாழ்க்கை தேடி வாழ்வாதாரத்தை தேடி வந்த நீங்கள், தமிழக பெண்களும் தமிழக மனிதர்களும், உங்களுக்கு சினிமா துறையில் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி உங்கள் படத்தை பார்த்து போட்ட பிச்சையில் நீங்கள் இன்றைக்கு வளர்ந்துவிட்டு தமிழக பெண்களை தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழச்சிகளை பார்த்து பிச்சைக்காரிகள் என்ற வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை பற்றி எங்கவாது எட்டையப்பன் அண்ணாமலை குஷ்புவை கண்டித்தாரா? இல்லை அந்த கட்சியில் இருக்கின்ற வேறு யாராவது கண்டித்தார்களா? கண்டிக்கவில்லை. ஏனென்றால் எட்டையப்பன் அண்ணாமலை தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களின் உரிமைக்கும் எதிரானவர், காட்டி கொடுப்பவர். தமிழர்களின் உரிமைக்காக தமிழக முதலமைச்சர் ஜிஎஸ்டி பணத்தையும் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரண தொகையும் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கும் பொழுது வாயை மூடிக்கொண்டு இருந்தவர் தான் அண்ணாமலை. இவர் தமிழகத்தின் எட்டையப்பனாக அல்ல, உலக எட்டையப்பனாகவே நான் அண்ணாமலையை பார்க்கின்றேன். அதே போன்று இன்றைய வரைக்கும் காயத்ரி ரகுமர் ராம் அவர்களுக்கும் கௌதமி அவர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு இன்று வரையும் அங்கு ஏதாவது பதில் சொன்னாரா எட்டையப்பன் அண்ணாமலை? பேசவில்லை. ஏனென்றால் மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லும் பொழுது மோடி என்ன சொன்னார்? எனக்கு தெரியாது என்றார். அங்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அப்படி மோசமான சம்பவம் நடந்திருக்கும் வாய் திறக்காத மோடி அவர்கள் இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் 17 வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய கொடுமை, அசிங்கம் நாங்கள் இந்த மகிழா காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது. பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்றைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் யாராவது உங்கள் வீட்டு தெருக்களில் போனால் நீங்கள் தயவுசெய்து கதவை மூடிக்கொண்டு உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.